ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பனைக்கிழங்கு எப்படி அவிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு அவிக்கிறது தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமே இருக்கும். இப்போ வந்து இந்த சீசனில் இந்த கிழங்கு அதிகமாகவே கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா தடியான கிழங்கு எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. இது நல்லா விளைஞ்சி நல்ல ஒரு மாவு மாதிரி இருக்கும். ஒல்லியாக இருக்கிற கிழங்கு பார்த்தீங்கன்னா பிஞ்சு தான், ஆனால் இது நல்லா விளைஞ்சிருக்கு. நல்லா விளைஞ்சி வெடிச்சிருக்கு பாருங்கள் அதோட தோல் பகுதியெல்லாம். இது வந்து வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நாரெல்லாம் உரிச்சிட்டு பார்த்தா அப்படியே நல்லா மாவு மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த கிழங்கு எல்லாமே எடுத்து காமிக்கிறேன். பிஞ்சு கிழங்க விட இந்த கிழங்கு கிடைச்சா கண்டிப்பா வாங்குங்க. இதில இருக்க கிழங்கு எல்லாமே ரூ. 100 தான். மொத்தம் 25 கிழங்கு இருக்கு. எங்க ஏரியால கொஞ்சம் கிழங்கு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரேட்டு தான். இப்போ வந்து இன்னும் டவுன் ஏரியாலலாம் கொஞ்சம் விலை அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிழங்க முதல்ல தண்ணியில நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறமா அவிக்கலாம். ஏன்னா மண்ணுல தான் இருந்து பிடுங்கியிருப்பாங்க இல்லையா? அதனால மண்ணெல்லாம் நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் வேக வச்சோன்னா, அந்த அழுக்கு எல்லாமே தண்ணியோட போயிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில எடுத்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில தண்ணி வச்சுருக்கேன். இத வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பாத்திரத்தில சேர்த்து அவிச்சுக்கிடலாம். இப்போ இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா நல்லா கையால தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு, ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த கிழங்குல வந்து அடிப்பகுதியில நிறைய வேர் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஏற்கனவே கட் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. ஒரு சில கிழங்குல நல்ல வேர் இருக்கும். அத வந்து வெட்டிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அவிக்கிற மாதிரி பார்க்கணும். குக்கர்ல அவிக்கலாம். ஆனா, இத குக்கர்ல அவிச்சோன்னா, இதோட ஹைட் வந்து குக்கருக்கு சேராது. அப்போ வந்து நம்ம 2ஆ கட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கிழங்கு வந்து 2ஆ கட் பண்ணி அவிச்சா ஏதோ பிடிக்காது. அதனால நான் இந்த மாரி ஃபுல்லா நீளமா இருக்கிற மாரியே வச்சு அவிச்சுக்கிட போறேன். அது இல்லாம நான் அவிக்கக்கூடிய பாத்திரத்த பாருங்க. இந்த மாதிரி ஒரு அலுமினிய பானை எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெயிட்டான பானை. கிழங்க வந்து இந்த அடிப்பகுதி கீழேயும், அந்த வால் பகுதி மாதிரி இருக்கிறது வந்து மேலேயும் வர்ற மாரி இந்த மாரி கமத்தி தான் வைக்கணும். இப்போ நம்ம 2 பக்கமுமே கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா நிக்கக்கூடியத கட் பண்ணி விட்டுறணும். ரொம்பவே நுனி பகுதியில ஹைட்டா இருக்கிறது தேவையில்ல. அது வந்து வேஸ்ட்டா நம்ம முறிச்சு போடக்கூடிய இடம் தான். அதனால இந்த மாரி தேவைக்கு உள்ளத கட் பண்ணி எடுத்துட்டு, இப்படி வந்து பானையில ஒண்ணு ஒண்ணா கீழ அடிப்பகுதி கீழ வர்ற மாரி வச்சு விட்டுருவோம். நீங்க வந்து பானைய விட்டு மேல நிக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எப்படி அவிக்கணுன்ட்டு கரெக்ட்டா சொல்லி தரேன். இந்த மாரி தான் நிக்கும். நம்ம வந்து இல்லன்னா ஒரு அகலமான வட்ட பாத்திரம் எடுத்தோம்னா, அதுக்குள்ள இத போட்டு அவிக்கிற மாரி இருக்கும். ஆனா பெரிய சைஸ் பாத்திரம் தேவைப்படும். இந்த பானையிலே சூப்பரா அவிஞ்சு வந்துரும். இந்த மாரிலாம் கிராமத்தில அவிப்பாங்க. இப்போ இத வேக வைக்கிறதுக்கு 2 சொம்பு தண்ணி ஊத்தியிருக்கேன். 2 சொம்பு தண்ணினா எப்படியும் ஒரு 1 1/2 லிட்டருக்கு மேல இருக்கும். 2 சொம்பு தண்ணி ஊத்திட்டு, இதில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அ உப்பு சேர்த்துறலாம். இப்போ கல் உப்பு இருந்தா கல் உப்பு சேர்த்துடுங்க. நான் அன்னைக்கு பொடி உப்பு இருக்கு. அத சேர்த்துட போறேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து அவிக்கும்போது அந்த கிழங்கோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு இனிப்பு சுவை குடுக்கும். இப்போ பாருங்க, இந்த பானைய வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்படி எடுத்து வச்சிரலாம். கிழங்கு கொஞ்சம் மேல நிக்குது பாருங்க. இப்படி வந்து நம்ம சாதாரண மூடியெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது. இந்த மாரி ஒரு இது வந்து ஒரு குண்டு பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாரி பாத்திரம் பானைக்கு ஏத்த மாரி இருக்கணும். பானைய விட்டு வெளியவும் இருக்கக்கூடாது. இந்த மாரி கரெக்ட்டா செட் ஆகுற மாரி நீங்க வச்சுட்டீங்கன்னா, இது வந்து கொதிக்கும்போது மேல வரைக்கும் பொங்கி தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து மறுபடியும் அப்படியே அந்த இடத்துலயே உள்ள இறங்கிரும். அப்படி வரும்போது அந்த கிழங்கு மேல வரைக்கும் சீக்கிரமா அவிஞ்சிரும். அது இல்லாம கிழங்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்குமே நம்ம நல்லா வேக விடணும். அப்பதான் அந்த கிழங்கு வந்து நல்லா வெந்து வரும். ஏற்கனவே கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸு. இப்ப பாருங்க நான் லேசா எடுத்து காமிக்கிறேன். இது வந்து எந்த அளவுக்கு கொதிச்சு அது மேலலாம் தண்ணி நிக்குதுன்னு பாருங்க. இதனால தான் இந்த மாரி வச்சாலும் இந்த கிழங்கு வெந்துரும் அப்படின்னுட்டு நான் சொன்னது. கிராமத்து சைட்லலாம் ஃபுல்லா இந்த மாரி தான் விறகு அடுப்புல வச்சு அவிப்பாங்க. கொஞ்சம் அந்த வால் பகுதிலாம் வெளிய தான் நிக்கும். ஆனாலும் வெந்துரும். இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் அந்த மூடிய ஓப்பன் பண்ணி விட்டுட்டு எடுத்து பார்க்குறேன். இது வந்து நல்லா வெந்துச்சா இல்லையான்னு நம்ம எப்படி பார்க்கலான்ட்டு. இப்படி ஒரு கிழங்க எடுத்துட்டு, தோல முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். சூடா தான் இருக்குது. தோல வந்து உரிச்சுட்டு, அதில ஒரு கோடு மாதிரி தெரியுது பாருங்க. அத அப்படியே 2ஆ நம்ம கீறி எடுத்தோம்னா வந்துரும். கையால அந்த மாரி எடுக்க வரல அப்படின்னா, ஒரு கத்தியால லைட்டா கீறி விட்டுடுங்க. கீறி விட்டுட்டு, அந்த நடுவுல ஒரு குச்சி மாதிரி இருக்கு பாருங்க. இத வந்து நாங்க பீலி அப்படின்னு சொல்லுவோம். இதில அந்த நல்ல ஜெல்லு மாதிரி இருக்கும். இத வந்து நம்ம அப்படியே மென்னு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அத நம்ம கையால பிதுக்கி பார்த்தோன்னா, அது வந்து நசுங்கணும். அப்படி இருக்கும்னா, கிழங்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுவும் இல்லாம இந்த கிழங்க வந்து இப்படி முறிக்கும்போது, இந்த நார் மாதிரி ஒரு கவர் மாதிரி வருது பாருங்க. இது தனியா வருது இல்லையா? கிழங்கு நல்லா வெந்துட்டு,
மறுபடியும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மூடி அப்படியே போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அந்த கிழங்கு வந்து உடனே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கார்ப்பு தன்மை இருக்கும். தொண்டெல்லாம் கொஞ்சம் கரகரன்னு வர்ற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னா, இது வந்து நல்லா விளைஞ்ச கிழங்கு. அது இல்லாம ஏற்கனவே பனக்கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இந்த ஆறுனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். பிஞ்சு கிழங்குனா நம்ம சூடோட எடுத்து சாப்பிடும்போதுமே நல்லா இனிச்சிட்ருக்கும். இந்த கிழங்கு வந்து ரொம்ப திக்கா இருக்கும். அதனால நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வந்து நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. காலையில சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா கிழங்க வந்து தண்ணியிலேருந்து நீங்க எடுத்ததுமே, அந்த தோல் எல்லாமே எடுத்துருங்க. தோல எடுத்துட்டு, இந்த கிழங்க வந்து மூடுல அந்த அடிப்பகுதியில கொஞ்சம் திக்கா இருக்கும். அதே லைட்டா கத்தியால எடுத்து விட்டுட்டு, இப்படி 2ஆ ஓப்பன் பண்ணி நடுவுல இருக்க அந்த பீலி பகுதிய தூர எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்க வந்து இந்த மாரி விரிச்சு வைக்கணும். காத்தோட்டமா வச்சோம் அப்படின்னா, இது வந்து பிசுபிசுப்பு தன்மை வராது. இல்லன்னா சீக்கிரமா ஒரு மாரி பச மாரி பிசுபிசுப்பா வந்துரும். கிழங்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். பனைக்கிழங்கு வந்து எவ்வளோ வருஷக்கணக்குல கூட இந்த மாரி வேக வச்சு, காய வச்சு எடுத்து வச்சோன்னா, ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் எல்லாமே அந்த மாரி கீறி எடுத்து வச்சுருக்கேன். எங்க வீட்ல ஒரு பெரிய ஆள் பனங்கிழங்கு சாப்பிடுது பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சு போச்சு. ஒரே மென்னு மென்னு துப்பிட்டே தான் இருக்காரு. இப்போ அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டும். நம்ம வேலைய நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்ருப்போம். இப்போ நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து இந்த கிழங்க வந்து உரிச்சு, இந்த மாரி துண்டு துண்டா எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இந்த மாரி துண்டு துண்டா அந்த நார் பகுதியெல்லாம் எடுத்து நம்ம காய வச்சுட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்ம புட்டு மாதிரி கூட மிக்ஸியில போட்டு அரைச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த மாரி கொஞ்சம் சின்ன சின்னதா எடுத்து வச்சுட்டுருக்கேன். முழுசாவும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். கிழங்கு முடிஞ்ச வரைக்கும் தோல் பகுதியோடயே சேர்த்து அவிங்க. அதுதான் ரொம்ப வாசமாவும், டேஸ்ட்டாவும் இருக்கும். இல்ல நீங்க வந்து தோல எடுத்துட்டு வேக வைக்கிறீங்க அப்படின்னா, மஞ்சள் போட்டு அவிங்க. அதுவும் பார்க்கறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில இன்னுமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க வந்து கிழங்க வேக வச்சதுக்கு அப்புறமா அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அப்படியே மூடி போட்டது அப்படியே இருக்கணும். நார்மலான தீயில வச்சுட்டு, ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல நீங்க வெந்திருக்கா இல்லையான்னு எடுத்து பாருங்க. மூடி ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கவனமா ஓப்பன் பண்ணுங்க. கையில வந்து ஆவி பட்டுறக்கூடாது. அடிக்கடி ஓப்பன் பண்ணீங்கன்னா, கிழங்கு வந்து வேகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இதையும் முக்கியமா கவனிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோல பனக்கிழங்கு எப்படி அவிக்கலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.